நம்ம உப்பு பயன்படுத்துகிறனால தான் பச்சை காய்கறிகளெல்லாம் நம்ம வேக வைக்கிறோம். உப்பு மட்டும் இல்லைன்னா பச்சை காய்கறிகளை நம்ம பச்சையாக தான் சாப்பிடுவோம். அப்போ உப்பு நம்ம எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம அதாவது கடற்கரையில் உற்பத்தி செய்யப்படுகிற உப்பு கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டதா? மலைகளில் வாழ்ந்த மக்கள் அதை பயன்படுத்தினார்களா? கண்டிப்பாக நிறைய மக்களுக்கு அதுக்கு நிறைய இடங்களில் எங்கே மக்கள் வாழ்கிறாங்க, பிற உலகத்தோடு பிற ஊர்களோடு இணைக்கப்படாமல் தனித்துலாம் வாழ்வாங்க. அங்கே ஒரு ஊர் இருக்காங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அப்போது வியாபாரம் விற்பனை இல்லாத ஒரு காலத்தில் உப்பு என்பது அந்த மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குமா? அல்லது அந்த மக்கள் வெகு தொலைவில் கடற்கரையிலேருந்து வெகு தொலைவில் இருக்கிற ஒரு மக்கள் வெகு தொலைவில் இருக்கிற கடற்கரைக்கு போய் உப்பை உற்பத்தி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு உப்பை உற்பத்தி பண்ணாலே அதுக்கு 1 மாதம் ஆகலாம், 10 நாள் ஆகலாம், 20 நாள் ஆகலாம். கடற்கரையில் கால்வாய் வெட்டி அதற்கு அங்கே தனியாக இடம் இருக்கணும். உப்பை உற்பத்தி பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ எல்லா மக்களுக்கும், அதாவது கடற்கரை பழக்கம் இல்லாத கடற்கரையிலேருந்து வெகு தொலைவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உப்பு கிடைக்காத, உப்புலாம் கடந்த காலத்தில் கிடச்சிருக்காது. வியாபாரம் விற்பனை இல்லாத காலங்களில் கிடச்சிருக்காது. அப்போ அவங்க உப்பை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. அப்போ காய்கறிகளை வேறு வழியே இல்லாமல் பச்சையாக தான் சாப்பிட்ணும். சமைச்சாக்கா அதில் காய்கறிகளில் சுவை இருக்காது. அப்போ செயற்கையான சுவை போடுறதுக்காக தான் நம்ம உப்பு போடுறோம். உப்பே இல்லாத காலத்தில், உப்பு கிடைக்காத நிறைய மக்கள் கண்டிப்பாக காய்கறிகளை பச்சையாக தான் சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ பச்சையாக சாப்பிட்டா தான் அதில் ஒரு சுவை இருக்குது. அப்போ இப்படி கடந்த காலங்களில் உப்பையை கடந்த காலங்களில் மனிதர்கள் காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டாங்க. பச்சையாக சாப்பிட்டதுனாலேயே அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க. அதாவது ஆரோக்கியம் குறைஞ்சி போனதுக்கு, நோய்கள் வந்ததுக்கு மிக மிக முக்கிய காரணம் காய்கறிகளை சமைத்தது. மாமிசத்தை சமைச்சா தான் சாப்பிட முடியும். மாமிசத்தை பச்சையாக நம்மளால் சாப்பிட முடியாது. ஆனால் அதனால் காய்கறிகள் தான் நமக்கு பாதுகாப்பு. நோய்கள் வராமல் இருப்பதற்கான ஒரு பாதுகாப்பு நம்ம காய்கறிகளை தான் நம்புகிறோம். மாமிசம் சாப்பிட்றதுனால உனக்கு நோய் வராதுன்னெலாம் கிடையாது. மாமிசம் சாப்பிட்டா நோய் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து ஒன்றை பாதுகாக்கக்கூடிய விஷயந்தான் காய்கறிகள். அப்போ அந்த காய்கறிகளை சாப்பிட்டும் மனிதர்கள் ஏன் நோய் வந்தது அப்படின்னா, அதை சமைத்ததால் தான். சமைத்ததால் அதன் சத்துக்கள் அழிஞ்சு போச்சு, அல்லது சத்துக்கள் வேறொரு சத்தாக மாறி போச்சு, அதன் வைட்டமின் அழிஞ்சு போச்சு. அதனால தான் மனிதர்களுக்கு நோய் வந்தது. இன்னும் பார்த்தா மனிதர்களுக்கு இந்த நோய் வந்துச்சுனாலே குளிரை தாங்க முடியாது, வெந்நீரை தான் குடிப்பாங்க, மழையில் நனைய முடியாது, இப்படியெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடும். அதே நேரத்தில் நீங்கள் காய்கறிகளை பச்சையாக சாப்பிடுங்க, உங்களுக்கு பயங்கர குளிரை தாங்குகிற சக்தி வரும், வெயிலை தாங்குகிற சக்தி வரும். வெயில் வந்ததுன்னா யாராவது சமைச்ச உணவுகளை சாப்பிடவா போகிறாங்க? வெயில் வந்ததுன்னா பழங்களை தான் சாப்பிட்றாங்க. போய் தர்பூசணி பழம், அதில் இளநீர், அதில் நுங்கு, இந்த மாதிரி பச்சையான உணவுகளை தான். பழம்னாலும் அது பச்சையான உணவு தானே, அதை தேடி தான் போகிறாங்க. தவிர நீ ஆட்டுக்கறி சாப்பிட்டா அவனுக்கு வெயிலை தாங்கிக்கலாம், அல்லது மாட்டுக்கறி சாப்பிட்டா வெயிலை தாங்கலாம், அல்லது சமைச்ச பொரியல் சாப்பிடு, பீட்ரூட் பொரியல் சாப்பிடு, அது நல்ல வெயிலை தாங்கும், சுரைக்காய் கூட்டு சாப்பிடு, அப்போ நல்ல பொரியல் பண்ணி சுரைக்காய் பொரியல் பண்ணி சாப்பிடு, உனக்கு வெயிலை தாங்கும் அப்படின்னா இருக்குது. இல்லை, பச்சையாக சாப்பிட்டா தான். ஒரு வெள்ளரிக்காவை அதை பச்சையாக சாப்பிடு, வெயிலை தாங்கலாம். அப்படி இயற்கையை தாங்குவதற்கு பச்சை உணவுகள் தான் உங்களுக்கு உதவி செய்யும். அப்போ கடந்த காலங்களில் உப்பு கிடைக்காத கடந்த காலங்களில் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கூட வச்சுக்கலாம். அப்போ பெரும்பாலான மக்கள் உப்பு கிடச்சிருக்காது. ஒரு சில மக்கள் தான் உப்பு பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ பெரும்பாலான மக்கள் உப்பு கிடைக்காதனால பச்சை காய்கறிகளை அவங்க சமைச்சு சாப்பிட முடியாத ஒரு நிலை. உப்பு இருந்தால் தான் சமைக்க முடியும். செயற்கையான சுவையை ஊட்டுவதற்காக நம்ம உப்பு போட வேண்டிய அவசியம் வருது. அப்போது உப்பு இல்லை, கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் உங்கள் கையில் உப்பு இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? உங்கள் ஊர்லேயே உப்பு இல்லைப்பா அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ நீங்கள் காய்கறிகளை குழம்பு வைப்பீங்களா, பொரியல் வைப்பீங்களா? வைக்கவே மாட்டீங்க. ஒரு முட்டைக்கோசை பொரியல் வைப்பீங்களா, அல்லது பீன்ஸை பொரியல் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. அவியல் பண்ணுவீங்களா? எதுவுமே பண்ண மாட்டீங்க. பச்சையாக தான் சாப்பிடுவீங்க. ஏன்னா உப்பு இருக்கிற அந்த நம்பிக்கையில் தான் பொரியல் குழம்பு எல்லாம் வச்சு வேக வைக்கிறோம், சமைக்கிறோம் காய்கறிகளை. உப்பே கிடைக்கலன்னா அப்போ கடந்த காலங்களில் எல்லா மக்களுக்கும் உப்பு கிடச்சிருக்காது. அதனால் கொஞ்சம் பேருக்கு தான், கடற்கரையோரம் இருக்கிற மக்களுக்கு தான் உப்பு கிடச்சிருக்கும். அதனால் பெரும்பாலான மக்கள் உப்பு பயன்படுத்தாத கடந்த காலங்களில், கற்காலம்னு கூட சொல்லலாம். கற்காலங்கிறது ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான். 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் உலகம் கண்டுபிடிச்சாங்க. அப்போ அதற்கு முன்பெல்லாம் கற்காலம் தான். அப்புறம் 5000 வருஷத்துக்கு அப்புறமா கூட பெரும்பாலான மக்கள், உலகத்தில் பெரும்பாலான மக்கள் உப்பை பயன்படுத்தப்படலை. அதனால் அவங்க காய்கறிகளை பச்சையாக தான் சாப்பிட்டாங்க. அதனால் அவங்க உடம்புல நோய் வந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உப்பை எப்போ பெரும்பாலான மக்கள் பயன்படுத்த ஆரம்பித்தாங்களோ, உப்பு இல்லாமல் சாப்பிட்றதே கிடையாது அப்படிங்கிற நிலைமை எப்போ வந்துச்சோ, பச்சை காய்கறிகளை வேக வச்சு மட்டுமே சாப்பிட ஆரம்பித்தாங்களோ, பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்ற வழக்கம் மனிதர்களுக்கு இல்லாமல் போச்சோ, அப்போ தான் மனிதர்களுக்கு நோய் வந்தது. உப்பு தான் நோய்கள் வந்ததற்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. மேலும் அரிசி, கேழ்வரகு, கோதுமை என்பது ஒரு போதை உணவு. அந்த போதை உணவுகளுக்கு
மனிதர்கள் இன்றைக்கி அடிமையாக இருக்காங்கன்னா, அந்த சோத்தில் உப்பு போட்டு குழம்பெல்லாம் போட்டு பிசைஞ்சு அந்த சோத்துக்கு உப்பு தேவையில்ல. ஆனால் சோத்தில் ஊற்றுற அந்த குழம்பு இருக்குது பாருங்கள், குழம்பு இல்லாமல் வெறுஞ்சோறை யாருமே சாப்பிட மாட்டாங்க. அப்போ அந்த குழம்புக்கு உப்பு தேவைப்படுது. அந்த உப்பு கலந்த அந்த குழம்பு அந்த சோத்தோடு சேரும்போது மக்களை அடிமைப்படுத்துகிறது. இந்த அரிசி உணவுகள் மக்களை அடிமைப்படுத்துகிற ஒன்றாக மாறுவதற்கு உப்பு அங்கு பிரதான காரணமாக இருக்கிறது. உப்பு இல்லாமல் நீங்கள் ஒரு குழம்பை செய்கிறீங்க, அந்த குழம்பை சோத்தில் ஊற்றி சாப்பிட்னா உங்களால் சாப்பிடவே முடியாது. ஒரு பழைய சாதம்னாலும் அதில் உப்பு போடணும். இப்படி அரிசி உணவுகளுக்கு மக்கள் அடிமையாகி போனதற்கு இந்த உப்பு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. உப்பு இல்லாமல் இருந்தால் அரிசி உணவுகளே சாப்பிட மாட்டாங்க. உப்பே இல்லைப்பா, உப்பே போடலை, நீ நல்ல சோறு சாப்பிடுவியா, இட்லி சாப்பிடுவியா, சட்னியில் இட்லி அந்த உப்பு இருக்கணும், அப்போ தான் நீ இட்லி சாப்பிடுவ. தோசையில் உனக்கு வைக்கிற துவையலோ சரி சட்னியோ சரி அதில் உப்பு இருக்கணும், அப்போ தான் உப்பு இருந்தால் தான் நீ அந்த தோசையை சாப்பிடுவ. உப்பே சேர்க்காமல் ஒரு துவையல் ஒரு சட்னி இருக்குது, அப்போ நீ அந்த தோசையை நீ அவ்வளோ ஆர்வமாக சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டேன். ஒரு பூரி இருக்குது, ஒரு பூரியில் கூட உப்பு சேர்க்குறாங்க. உப்பு சேர்க்கலைன்னா அந்த பூரியை ஒன்றால் சாப்பிட முடியுமா? அதனால் உப்பு தான் நம்ம அரிசி கோதுமை உணவுகளை சாப்பிடுவதற்கு காரணமாக இருக்குது. அந்த அரிசி கோதுமை உணவுகள் தான் நோய்கள் வருவதற்கும் காரணமாக இருக்குது. இதெல்லாம் அடிமைப்படுத்துகிற உணவுகள். எது? இந்த அரிசி கேழ்வரகு கோதுமையெல்லாம் அடிமைப்படுத்துகிற உணவு. இதை சாப்பிடுவதால் உடம்பில் ஏற்படுகிற பக்க விளைவுகள் தான் நோய்கள். அதே நேரத்தில் இதே உப்பு தான் மாமிசத்துலேயும் சாப்பிடுது. ஒரு மாமிச கூட்டு வைக்கிறீங்க, ஒரு கிரேவி வைக்கிறீங்க, ஒரு மட்டன் கிரேவி, சிக்கன் குழம்புலாம் வைக்கிறீங்க, ஆனால் இது உங்களை அடிமைப்படுத்தாது. மீனில் கூட மீனை பொரிக்கிறதுக்கு மசாலா தடவுறதில் உப்பு சேர்க்குறீங்க, ஆனால் மீன் உங்களை அடிமைப்படுத்தாது. எப்படின்னா, டெய்லி எனக்கு மீன் வேணும், மீன் சாப்பிடலான்னா எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும் அப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறதில்ல. மீன் சாப்பிடுவீங்க, விரும்பி சாப்பிடுவீங்க வச்சு கொடுத்தா. ஆனால் மீன் கண்டிப்பாக வேணும்னு யாரும் அடம்பிடிக்க மாட்டாங்க. மாமிசம் எனக்கு கண்டிப்பாக வேணும் டெய்லி அப்படின்னு யாரும் அடம்பிடிக்க மாட்டாங்க. ஆனால் சோறு சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது டெய்லி. சோறு அல்லது பழைய சாதம் அல்லது இட்லி, அரிசினால் செய்யப்பட்ட உணவுகள் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி, இதுதான் அடிமைத்தனம்ங்கிறது. இதுதான் அடிமைத்தனம். ஆனால் மாமிசத்தில் நீங்கள் ஒரு மட்டன் கிரேவியும் சரி சிக்கன் குழம்புலையும் உப்பு சேர்க்குறீங்க, சோத்துலேயும் அந்த சோத்தில் ஊற்றுற குழம்புலையும் உப்பு சேர்க்குறீங்க. ஆனால் உப்பு சேர்க்குறதுனாலேயே இரண்டு உணவுகளையும் உங்களை அடிமைப்படுத்தி விடாது. அரிசி உணவுகள் தான் உங்களை அடிமைப்படுத்துகிறது, கோதுமை உணவுகள் தான் உங்களை அடிமைப்படுத்துகிறது. அதே ஒரு மட்டன் குழம்பை சோத்தில் ஊற்றி சாப்பிட்னா தனியாக நீங்கள் அது உங்களை அடிமைப்படுத்தாது. மட்டனோ சரி மீனோ சரி தனியாக அடிமைப்படுத்தாது. நீங்கள் சோத்துக்கு மட்டன் குழம்பு ஊற்றலாம், சிக்கன் குழம்பு ஊற்றலாம், சாம்பார் ஊற்றலாம். ஆனால் சோறுங்கிறது இந்த மாதிரி சோறுங்கிறது உங்களுக்கு ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட உணவு. அதை சாப்பிடாமல் உங்களால் இருக்க முடியாது. அதனால் உப்பு என்பது நோய்களுக்கு உப்பு ஒரு காரணமா என்றால் உப்பு ஒரு 50% காரணம். அடிமைப்படுத்துகிற உணவுகள் தான் நோய்களுக்கு காரணம் என்பதால் அடிமைப்படுத்துகிற அரிசி கேழ்வரகு கோதுமை என்பது நோய்களுக்கான இன்னொரு 50% காரணமாக இருக்கிறது. உப்பே கிடைக்காத ஒரு காலத்தில் கண்டிப்பாக அரிசி உணவுகளை சாப்பிட்ருக்க மாட்டாங்க, கோதுமை உணவுகளை சாப்பிட்ருக்க மாட்டாங்க. உப்பே கிடைக்காத மக்கள்லாம் கடந்த காலங்களில் ஒரு 1000 வருஷத்துக்கு நிறைய கடற்கரையிலேருந்து வெகு தொலைவில் இருக்கிற மக்கள், கண்டிப்பாக ஒரு மலையில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் எப்படி உப்பெல்லாம் கொண்டு போய் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க? கடலே பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு ரொம்ப வெகு தொலைவில் இருக்கிறவங்களுக்கு கடல்னு ஒன்று இருக்கிறது கூட தெரியாமல் இருக்கலாம். கடலை கூட அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. கடல்னால் எப்படி இருக்கும்? வாகனங்களே இல்லாத கடந்த காலங்களில் ஒரு கிராமத்திலே வாழ்வாங்க. அவங்க கடலை போய் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. கடற்கரையிலேருந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தள்ளி உள்ளுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட காலங்களில் வியாபாரம் விற்பனை இல்லாத காலங்கள், அவங்கவுங்க உணவை அவங்களே உற்பத்தி செய்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கை முறை கடந்த காலத்தில் இருந்திருக்கும். அப்போல்லாம் உப்பே இல்லாத அந்த காலத்தில் அவங்க கண்டிப்பாக அரிசி கோதுமை உணவுகளை சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அதுபோல் காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்ருக்க மாட்டாங்க, பச்சையாக தான் சாப்பிட்ருப்பாங்க. அப்போது கடந்த காலங்களில் நோய்கள் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் கடந்த கால மக்கள் என்பது இதன் மூலம் உறுதியாகிறது. எப்போ இந்த உப்பு மனிதர்களின் உணவு முறையில் நிரந்தர இடம் பிடித்ததோ அப்பொழுது தான் சமைக்கின்ற வழக்கம், பச்சை காய்கறிகளை சமைக்கின்ற வழக்கம் அப்போ தான் வருது. அப்போ தான் அரிசி கேழ்வரகு கோதுமையை உணவுக்காக பயன்படுத்துகிற வழக்கம் அப்போ தான் வருது. அரிசி கேழ்வரகு கோதுமை இதில் ஊற்றுற அந்த குழம்பு இதுக்கு உப்பு தேவைப்படுது. உப்பு இல்லாமல் நீங்கள் ஒரு குழம்பை ஊற்றி சோறெல்லாம் சாப்பிட முடியாது. அப்போ உப்பு கிடைக்கும்போது தான் இந்த அரிசி கேழ்வரகு கோதுமையை மனிதர்கள் சாப்பிடுகிற வழக்கமே வருது. அப்போ தான் நோய்களே வர ஆரம்பிக்குது. அந்த பச்சை காய்கறிகளை சமைச்சு சாப்பிட்ற வழக்கம், பச்சையாக சாப்பிட்ருந்தா நோய் வராது. அதை ஏன் சமைக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா உப்பு கிடைச்சனால தான். உப்பு கிடைக்காத காலங்களில் பச்சையாக தான் சாப்பிட்ருப்பாங்க. பச்சையாக சாப்பிட்ருந்தா ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க. இதுதான் நான் சொல்ல வருகிற செய்தி. அதனால் கடந்த கால வரலாறை இதன் அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாம். நோய்கள் எந்த காலத்தில் வந்தது அப்படிங்கிறத இப்படியே நம்ம கணிச்சிடலாம். உப்பு எப்பொழுது பயன்படுத்தினார்களோ
அப்பொழுது தான் உப்பு எல்லா மக்களும் எப்போது பயன்படுத்தினார்கள்? கடற்கரையில் மட்டுமே பயன்படுத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. வெகு தொலைவில் உள்ள மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமென்றால் வியாபாரம் விற்பனை என்கிற நடைமுறை இருந்திருக்கிறது. அதற்கு வாகனங்கள், சக்கரங்கள், மாட்டு வண்டி இப்படி. அதே நேரத்தில் மலைகள்லாம் உப்பை கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதனால மலைகளில் ஒருவேளை குதிரையில் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்களா மலைகளில்? அது ஒன்று. அதனால் பெரும்பாலான கிராமங்கள் மக்களிடமிருந்து தனித்து விடப்பட்டிருக்கும். அவங்களுக்கெல்லாம் உப்பே வெளி உலக தொடர்பு இல்லாமல் இருந்திருக்கும். அதனால் பெரும்பாலான மக்கள் கடந்த காலங்களில் உப்பு பயன்படுத்தப்படாத காலத்தில் உப்பு என்பது அரிதான பொருளாக இருக்கும். ஆச்சரியமான ஒரு பொருளாகவும் மனிதர்களால் விரும்பப்படுகிற ஒரு பொருளாகவும் கடந்த காலத்தில் இருந்திருக்கும். ஆனால் எல்லா மக்களும் உப்பை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. இன்னும் இப்போ ரொம்ப பின்னோக்கி போக 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 பெரும்பாலான மக்கள் உப்பையை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலத்தில் கடந்த காலங்களில் நோய் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நோய் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலம் உறுதியாகிறது. இப்படி தான் வரலாற்றை நாம் கணக்கிட வேண்டும்.